இந்திய வங்கதேச கிரிக்கெட் போட்டி டெஸ்ட் மேட்ச் இன்றைக்கி வந்து சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்திலே ஆரம்பிக்கிறது. வங்கதேசத்திலே இந்துக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், கோயில்கள் இடிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது, புனித நூல் நம்முடைய பகவத்கீதை எரிக்கப்படுகிறது, பெண்கள் கடத்தப்படுகிறார்கள். வங்கதேசத்திலே சிறுபான்மை இந்துக்கள் மீது ஒரு இன அழிப்பு நடவடிக்கையை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜிகாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் தூண்டுதல், சீனாவினுடைய தூண்டுதல், இன்றைக்கி வந்து வங்கதேசத்தில் இந்துக்களுடைய பாதுகாப்பு மிகவும் மோசமான நிலையிலே இருக்கிறது. இந்த நிலையில் நாம் வங்கதேசத்தோட இன்னும் அவன் பிரச்சனையே தீரல. வங்கதேசத்திலேயே இன்னும் ஒரு நிலையான அரசு தற்காலிக அரசு தான். இந்த நேரத்தில் வந்து அங்கே அவங்களுடைய அந்த இனப்படுகொலை, இந்துக்களை படுகொலை செய்கின்ற நடவடிக்கைகளை மூடி மறைக்கக்கூடிய வகையில் வங்கதேசம் நல்லா தான் இருக்குதுங்கிறத வெளி உலகத்துக்கு காட்டுவதற்காக வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு வங்கதேசம் இந்தியாவுடைய அந்த பிசிசிஐயை பயன்படுத்தி இந்த கிரிக்கெட் விளையாட்டுக்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது வந்து வங்கதேசத்தினுடைய ராஜதந்திரமான நடவடிக்கை. அதுக்கு வந்து நம்ம இந்தியா பலியாகி விடக்கூடாது, இந்தியா ஏமாறக்கூடாது. ஏற்கனவே பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதம், அந்த நேரத்திலே இங்கே வந்து நாம் பாகிஸ்தான் விளையாடுவதை தடை செய்திருக்கிறோம். அதே போல் இலங்கை, அங்கே நம்முடைய தமிழர்கள் கொன்று வைக்கப்பட்ட போது இங்கே இந்தியாவிலே இலங்கை கிரிக்கெட் அணி விளையாடுவதற்கு நாம் தடை விதித்திருக்கிறோம். அதே போல் வங்கதேசத்திலே இந்துக்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை நாம் அவர்களுடனான இந்த விளையாட்டு உறவுகளை கூட முறித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவரையும் வலியுறுத்துகிறோம். அமித்ஷாவாக இருந்தா என்ன, அவர் மகன் ஜெய்ஷாவாக இருந்தா என்ன, மோடிஜியாக இருந்தா என்ன, அவங்கெல்லாம் மோடிஜியெல்லாம் உலக இந்துக்களுடைய ஒப்பற்ற தலைவர். அவருடைய கவனத்திற்கு இதை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதெல்லாம் இப்போ அனுப்புகிறோம். நேரடியாக என்ன கேள்வி, நாங்கள் உலகமே இன்டர்நேஷ்னல் அம்னஸ்டி அமைப்பு அவங்களே வந்து பங்களாதேஷில் சிறுபான்மையினர் கொல்லப்படுகிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. மோடிஜியும் வந்து ஜெய்சங்கர்ஜி மூலமாக, அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாக சில நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்காரு. ஆனால் அது பத்தாது. ஏன்னா இந்தியாவில் இந்தி கூட்டணி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு காசால முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க, பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இங்கே ஆர்ப்பாட்டம் நாடு முழுக்க பண்ணுறாங்க. சேவ் சிரியாங்கிற மூமெண்ட், சிரியாவில் முஸ்லீம்களுக்கு ஆபத்துனா பண்ணுறாங்க. ஏன் இந்தி கூட்டணி இன்க்ளூடிங் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் வங்கதேச இந்துக்கள் என்ன அனாதைகளா? ஏன் யாரும் கண்டிக்கலை? ஏன் யாருமே எந்த போராட்டமும் நடத்தாமல் இருக்கீங்க? மனிதாபிமானம் வேண்டாமா உங்களுக்கு? பாஜகவையும் சேர்த்து தான் கேட்கணும். இந்துக்கள் ஒன்றும் அரசியல் அனாதைகள் கிடையாது. இன்னைக்கு மோடி எங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தலைவர். அவர் தேர்தல் வாக்குறுதியை என்ன கொடுத்திருந்தா தெரியுமா? வங்கதேச ஊடுருவல்காரர்களை விரட்டுவோம், இந்த ஊடுருவல்காரர்களை தடுத்து நிறுத்துவோம். இது மோடிஜியினுடைய வாக்குறுதி. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அஸ்ஸாமினுடைய சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வாஸ் அங்கிருந்து நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதமே எழுதியிருக்கார். நிறைய வங்கதேச ஊடுருவல்காரர்கள் கோவை வரை வந்திருக்கிறார்கள் எழுதியிருக்காங்க. அதனால் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில் அவருடைய கரத்துக்கு வலிமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக யார் கிரிக்கெட் வாரிய தலைவராக இருந்தா என்ன, அங்கே எங்கள் மக்கள் செத்து மடிகிறார்கள். அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் வந்து அவங்களோட ஒரு என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு, விளையாட்டில் அரசியல் தேவையில்லை அப்படின்னா அது வந்து மனசாட்சிக்கு விரோதமான செயல். ஆகவே நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம். நன்றி.